ஈரான் அமெரிக்க போர் எதிரொலியால் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சளுக்கை கிராமத்தில் உள்ள தனியார் கேஸ் குடோன் முன்பு அதிகாலை 6 மணி முதலே 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி சிலிண்டர்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். லாரி வந்தவுடன் சிலிண்டர்களை பெற கடும் போட்டி நிலவியதால் சிலிண்டர்கள் கிடைக்காத பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள துரித உணவகங்கள் முடங்கியுள்ள நிலையில் சில ஹோட்டல்கள் விறகு அடுப்பு மற்றும் நிலக்கரி அடுப்புகளுக்கு மாறி வருகின்றன. இரும்பு பட்டறை விசிறிகள் மூலம் அடுப்பை எரிய வைத்து டீ கடைகள் இயங்கி வரும் சூழலில் இதே நிலை நீடித்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வஉசி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1950 என்ற வாக்காளர் சேவை எண்ணை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அதனை நெருப்பில் ஒளிரச் செய்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார், மாநகர ஆணையர் மோனிகா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தனியார் ஏடிஎம்முக்கு கொண்டு செல்லப்பட்ட 3,44,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நிலக்கோட்டையில் மதுரை நோக்கி சென்ற வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் தனியார் வங்கி ஏடிஎம்மில் நிரப்ப எடுத்து செல்லப்பட்ட 3,44,00,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்துடன் அந்த வாகனத்தை நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். வாணியம்பாடி அருகே வீட்டின் கட்டுமான பொருட்கள் வாங்க காரில் சென்றவர்களிடம் சுமார் 80,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் காவலூர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் காரில் சென்ற நிலையில் அவர்களிடம் தனித்தனியாக 200 ரூபாய், 500 ரூபாய், 15,000 ரூபாய் என்று மொத்தமாக 80,490 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒரு ஆளுக்கிட்ட 50,000 இவங்க எடுத்துருந்தாங்கன்னா நான் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குதான் போறவங்க கூட வசூல் பண்ணி இவங்க போட்டுருவாங்க பழகுது. காய்கறி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்வது கொள்ளைக்கு சமம் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். போரூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு இதனை தெரிவித்தார். வணிகர்கள், விவசாயிகள், ஏன் மருத்துவமனைக்கு பணம் கொண்டு செல்பவர்களை கூட பணத்தை கைப்பற்றுகிறார்கள். ஆனால் ஒரு காய்கறி வியாபாரி அவர் எந்த பில்லை காட்ட முடியும்? 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவனியாபுரம் பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று கரூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியில் பங்கேற்றுவிட்டு மதுரை திரும்பிக் கொண்டிருந்த வாகனம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி இளவழகன் 9 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார். தண்டனை விவரங்கள் வரக்கூடிய 25ஆம் தேதி வெளியாகும் என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணிகளை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளின் தலைமை அலுவலகங்களில் வைப்பதற்காக மின்னணு வாக்கு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு மண்டலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அந்த வகையில் கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து இளைஞரணி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதேபோல கோவையில் நடைபெற்ற கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இறுதி நாள் என்பதால் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மனு தாக்கல் செய்தனர். பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் போட்டியிட மனு தாக்கல் செய்தனர். குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து வைத்திலிங்கம் களம் காண்கிறார். இதேபோல் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வினாத்தாள்களை கிழித்து எறிந்து உற்சாகமடைந்தனர். தங்கள் நட்பின் வலிமையை சோதிக்க ஒருவர் கை மீது ஒருவர் சூடான டீயை ஊற்றி விளையாடி வினோத முறையில் ஈடுபட்டனர். சேலம் உயிரியல் பாடப்பிரிவு தேர்வு முடிந்து வெளியே வந்த மாணவிகள் ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை தூவி இனிப்புகளை பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆசிரியர்களுக்கு இனிப்புகளை ஊட்டியும் நண்பர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் பிரியா விடைபெற்றனர்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி வீதி உலா நடைபெற்றது. ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் பலவிதமான அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அந்த வகையில் பங்குனி திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ராஜகோபால சுவாமியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குளவெட்டி எனப்படக்கூடிய நூதன திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். கீழாத்தூர் கிராமத்தில் உள்ள நாடியம்மன் கோவில் நடைபெற்ற குளவெட்டு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று குளத்தில் வெட்டப்பட்டிருந்த மண்ணை மடியில் ஏந்தி கரையில் கொண்டு சென்று போட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுப்பாலம் இசக்கியம்மன் கோவிலின் 90வது கொடை விழாவை முன்னிட்டு பூநீர் எடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. திருவட்டாறு பரளியாற்றின் கரையில் அமைந்திருக்கூடிய கணபதி கோவிலில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் பக்தர்கள் அலகு குத்தியும் பறக்கும் காவடி எடுத்தும் பக்தி பரவசத்தோடு மந்திரங்கள் முழங்க ஆடல் பாடலுடன் வந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வாறுகால் அமைக்கும் பணியின் பொழுது பொக்லைன் எந்திரம் மோதி நிலத்தடி மின் வயர்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவ வார்டுகளில் மின்சாரம் முற்றிலும் தடைபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள் உடனடியாக விருதுநகர் மற்றும் ராஜபாளையம் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். ஜெனரேட்டர் வயர்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தின் துரித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு நோயாளிகளுக்கு மாற்று வார்டுகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. 732 வாக்குச்சாவடிகளுக்காக 2685 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் அந்தந்த தொகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் தொடங்கின. கணினி மூலம் ஸ்கேன் செய்யப்பட்ட 12,977 கருவிகள் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு அந்தந்த தொகுதி அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி ரவுண்டானா பகுதியில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 5,50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கார் ஷோரூமில் இருந்து வங்கிக்கு எடுத்துச் செல்வதாக கூறப்பட்ட போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கார் வாங்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. கார் வாங்க அட்வான்ஸ் கொடுக்க எடுத்துச் செல்வதாக அவர் கூறிய போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கோட்டையூரில் காளியம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான பூக்கூடி இறங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தியும் கை குழந்தைகளுடனும் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக அக்னி சட்டி பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். ஊர் பொதுமக்கள் சார்பில் செய்யப்பட்டிருந்த விரிவான ஏற்பாடுகளால் திருவிழா களை கட்டியது. திருப்பூரில் ஃபிஜிபியூர் நிறுவனத்தில் நூல் பிரிக்கும் இயந்திரம் வாங்கினால் அதிக லாபம் என ஆசை வார்த்தை கூறி பல மாநில மக்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமற்ற இயந்திரங்களால் நஷ்டமடைந்த பொதுமக்கள் தங்களின் பணத்தை மீட்டுத் தர கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியரின் உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.